ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து இந்த ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற அந்த பீடு வச்சு நெக்லஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஐபின் அப்புறம் பேர்ல் எடுத்திருக்கேன். இது வந்து 10 எடுத்திருக்கேன். நான் கியர் ஒயர் எடுத்திருக்கேன் கோல்ட் கலர். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீட் வந்து ட்ரையாங்கிளாக இல்லை ட்ராப் ஷேப்பாக எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது அந்த பீட் வந்து. அதை வச்சு நான் இப்போது நெக்லஸ் இது வந்து கிட்ஸ்க்காக மேக் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐபினில் வந்து அந்த பீட் கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பின்னை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணிவிட்டு லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீடையும் லூப் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீட் வந்து ஒரு லைன் வந்து நான் 35க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் மொத்தம் எத்தனை பீடு இருந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 2 சைடும் வந்து லூப் நமக்கு தேவை. அதனால் வந்து ஐபின் எடுத்திருக்கேன். ஒரு சைடு ஹேங் பண்ணுறதுக்கும் இன்னொரு சைடு வந்து கீழே வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். நான் இந்த லோரியல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். இது வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றதால நான் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் இது போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லுக் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது மேக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி மொத்தத்தையும் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. லூப் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த லோரியல் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து பேஸ்டல் கலர், இது க்ரீன் கலர் தான், பேஸ்டல் கலர். ஆனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, எந்த கலர் நீங்கள் இதை வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிங்க் கலர் இந்த ஹேங்கிங் பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடு வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பீடில் வந்து லோரியல்ஸை வந்து ஷார்ப்பாக இருக்குல்ல அந்த சைடு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குல்ல அந்த சைடு வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது திக்காக இருக்குல்ல அந்த சைடு வந்து அட்டாச் பண்ணணும் லோரியல் வந்து. அதே மாதிரி எல்லாத்துலேயும் அந்த 4 லோரியல் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் அட்டாச் பண்ணிக்கோங்க, எந்த கலர் மேட்ச் ஆகுதோ. எனக்கு வந்து லோரியல் 4 போதும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நான் வந்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக அடர்த்தியாக தெரியும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியும். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. நெக்கோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கியர் ஒயர் கட் பண்ணுங்கள். நான் 2 லேயர் டபுளாக போட்டிருக்கேன். கியர் ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. நான் புதுசாக கட்டர் வாங்கியிருந்தேன் இல்லையா, இந்த கட்டர் நல்லாவே கட் ஆகுது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கட்டர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கிட்ஸுக்குங்கிறதால நான் வந்து பேர்ல் யூஸ் பண்ணியிருக்கேன். குந்தன்லேயும் பண்ணலாம். குந்தன் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி குத்தம்ல, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து பேர்ல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கழுத்துக்கிட்ட ஸ்மூத்தாக தான் இருக்கும். கியர் ஒயர் கட் பண்ணிவிட்டு அதில் ஜம்பரிங் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கியர் லாக் போட்டு லாக் பண்ண போகிறேன் நான். அவ்வளோதான், கியர் லாக் போட்டு லாக் பண்ணிவிடுவோம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து பீட்ஸ் கோத்துப்போம். நான் வந்து ஒரு பீட் கோத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் 2 பீட் கோத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நான் 1 போட்டிருக்கேன். 2 போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹேங்கிங் இருக்க அந்த பீட்ஸை ஆட் பண்ணுங்கள். ஒரு பீட், இன்னொன்று வந்து கிறிஸ்டல் பீட், அந்த ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பீடை ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பீட்ஸையும் மாற்றி மாற்றி கோத்தி எடுத்துப்போம். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு லுக்கு. பார்க்க நெக்லஸ் மாதிரியே இருக்கும், நெக் பீஸ் மாதிரியே இருக்கும். குந்தனில் மேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு லுக்கு பார்க்குறதுக்கு. பீட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 10 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் போகாதீங்க, கீழேயும் போகாதீங்க. அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பொதுவாக நம்ம செய்கிறது எல்லாமே நமக்கு பிடிக்கும்ல. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணமோ அதே மாதிரி கியர் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் நம்ம.
இந்த கிறிஸ்டல் பீடோட ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நெறைய ஆரி ப்ளவுஸில் நான் பார்த்துருக்கேன். அத வந்து நம்ம நெக்லஸ் மேக் பண்ணா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான் இது. திடீர்னு ப்ளவுஸ பார்க்கும்போது வந்த ஐடியா தான் இது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கியர் லாக் வந்து ரொம்ப சின்னது. இத ஃபோல்ட் பண்ணா 4 இதுவா உள்ள போகும். அந்த 4 லேயரும் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ட்ட வேற இல்லவும் இல்ல. ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் நம்ம ஒரு ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணுறோன்னா, அதுக்கான திங்ஸ் இருக்கான்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் மேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் நெறைய வாட்டி சொதப்பியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த பேக் ரோப் இருக்குல்ல, அதில் வந்து லாப்ஸ்டர் ஹூக் வரும். அது இல்லாம வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரமா கலர் ஃபேட் ஆயிடுது. அதில யூஸ் பண்ற லாப்ஸ்டர் வந்து ரொம்ப மட்டமா யூஸ் பண்றாங்க. நீங்க அப்படி இல்லாம இந்த வெறும் பேக் ரோப் மட்டும் வாங்கி நீங்க இந்த அ கியர் லாக் இருக்குல்ல, அதோட அட்டாச் பண்ற மாதிரி வரும். நீங்க ஃபினிஷ் பண்ணும்போது அத யூஸ் பண்ணி அத கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்கிறோம். அது கொஞ்ச நாள் கூட வரலன்னா, அது வேஸ்ட்டு தான் அது பண்ணுறதே. என்ட்ட அந்த பேக் ரோப் தான் இருக்குது. இந்த பேக் ரோப் வந்து வாங்கணும். இனிமே தான் வாங்கணும். என்னன்னா, நான் இந்த பேக் ரோப் இத பத்தி தெரியாம நான் ஃபஸ்ட்டே நெறைய வாங்கிட்டேன். அது அப்படியே இருக்கு என்கிட்ட. சரி ஓகே. இத ஃபினிஷ் பண்ணிடுவோம் நம்ம. பேக் ரோப் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ ஓகே அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. திடீர்னு வந்த ஐடியாவோட அவுட்புட் இதான். சரி ஓகே. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். டேக் கேர். டாடா பாய்.